12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.8 4ஆம் கணக்கு பார்க்கலாம். x-1/2 சமம் y+1 லாம்டா சமம் z/2 மற்றும் x+1/5 சமம் y+1/2 சமம் z/லாம்டா ஆகிய கோடுகள் ஒரே தளத்தில் அமைகின்றன எனில் லாம்டாவின் மதிப்பை காண்க. மேலும் இவ்விரு கோடுகளை கொண்ட தளங்களின் சமன்பாடுகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் அமைந்திருக்கக்கூடிய சமன்பாடுகளானது கார்ட்டீசியன் அமைப்பில் இருக்கு. இப்போ கார்ட்டீசியன் அமைப்பில் இருக்கக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடுகள் x-x1/b1 சமம் y-y1/b2 z-z1/b3 மற்றும் x-x2/d1 y-y2/d2 சமம் z-z2/d3 என்ற நேர்கோடுகள் ஒரு தளத்தில் அமைவதற்கான நிபந்தனையானது அணிக்கோவையில் x2 - x1 y2 - y1 z2 - z1 இரண்டு வெக்டார்கள் b1 b2 b3 d1 d2 d3 ஆகிய இரு வெக்டார்களையும் எடுக்கிறோம். சமம் 0. மதிப்புகளை இந்த இடத்துல பிரதியிடுவோம். இது ஒரு தளத்தில் அமையக்கூடிய வெக்டார்கள்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ மதிப்புகளை பிரதியிடலாம். அதற்கு முன்னாடி x1 y1 z1 என்ன, x2 y2 z1 z2ங்கிறது என்னென்னு எழுதிடலாம். புள்ளிகளை x1 y1 z1 மதிப்பானது முதல் நேர்கோட்டின் சமன்பாட்டிலிருந்து 1 +1ன்னு இருக்குது. அப்போ -1ன்னு இருந்தால் தான் அங்கே +1ன்னு ஆயிருக்கும். எனவே y1 மதிப்பு -1, z மட்டும்தான் இருக்குது, z1 என்ற புள்ளி இல்லை, அப்போ 0. அடுத்து இரண்டாம் நேர்கோட்டின் சமன்பாட்டிலிருந்து x2 y2 z2 என்பது +1ன்னு இருக்குது, -1 புள்ளி, +1ன்னு இருக்குது, -1, z மைனஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப மதிப்பு 0. b1, b2, b3 முதல் சமன்பாட்டில் பகுதியில் இருக்கக்கூடிய வெக்டாரானது 2, லாம்டா, 2 d1 d2 d3யின் மதிப்புகளானது இரண்டாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி மதிப்பு 5, 2, லாம்டா 0ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம நேர்கோட்டின் சமன்பாடு கணக்கிடுவோம். x2 - x1 எனும் பொழுது மதிப்புகளானது -1 +1ன்னு இருக்குது, -1 y2 - y1 -1 -1 0 -0 b1 b2 b3யின் மதிப்பானது 2 லாம்டா 2 அடுத்து 5 2 லாம்டா d1 d2 d3யின் மதிப்புகள் சமம் 0. -1 -1ஐயும் கூட்டிட்டோம்னா மதிப்பு -2 -2 +ன்னு ஆகிடும். -1 +1 0. அடுத்து 0 -0 0 2 லாம்டா 2 5 2 லாம்டாவை அப்படியே எழுதிடலாம். 2 மற்றும் மூன்றாவது உறுப்புகள் 0 இருக்கிறதுனால அதனுடைய சிற்றணிக்கோவைகளை பெருக்கும் பொழுது மதிப்பு 0 தான் இருக்கும். எனவே முதல் உறுப்பு மற்றும் அதனுடைய சிற்றணிக்கோவைகளை மட்டும் பெருக்கி எழுதுனோம்னா போதும். -2ன் சிற்றணிக்கோவை எனும் பொழுது முதல் நிரை மற்றும் முதல் நிரல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா லாம்டா பெருக்கல் லாம்டா லாம்டா ஸ்கொயர் 2 பெருக்கல் 2 +4க்கு -4ன்னு கொடுப்போம். அடுத்தடுத்த இரண்டு உறுப்புகளுமே 0 அமையும். இதை பெருக்கும் பொழுது -2 லாம்டா ஸ்கொயர் -2 +2 8 சமம் 0. -2 லாம்டா ஸ்கொயர் +8 வலதுபுறம் போகிறப்ப -8 மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 லாம்டா ஸ்கொயர் = 8 லாம்டா ஸ்கொயர் = 8/2 1 2 4 2 8 லாம்டா ஸ்கொயரின் மதிப்பானது 4 ஆகும். லாம்டா ஸ்கொயரில் இருந்து நமக்கு தேவையானது லாம்டாவின் மதிப்பு. வர்க்கமூலம் எடுத்துட்டோம்னா +or- கொடுப்போம். 4ன் வர்க்கமூலமானது 2 ஆகும். இப்போ இரண்டு சமன்பாடுகள் லாம்டாவின் மதிப்பை காண்க. மேலும் இவ்விரு கோடுகளை கொண்ட தளங்களின் சமன்பாடுகளையும் அமைக்க சொல்லி கேட்டிருக்கு. தளத்தின் சமன்பாடு அமைப்பதற்கு லாம்டாவின் மதிப்புகளை பிரதியிடலாம். தேவையான நேர்கோட்டின் சமன்பாட்டில் லாம்டாவின் மதிப்புகளை பிரதியிடலாம். சமன்பாடை முதல்ல எழுதிடலாம். தேவையான தளத்தின் சமன்பாடு லாம்டா = அதாவது பொதுவான சமன்பாடு x - x1 y - y1 z - z1 b1 b2 b3 d1 d2 d3. இந்த இடத்துல நம்ம x1 y1 z பதிலாக x2 y2 z2ங்கிற புள்ளியையும் பிரதியிடலாம். ஏதாவது ஒரு புள்ளியை பிரதியிட்டு தளத்தின் சமன்பாடு எழுதினோம்னா போதும். லாம்டாவிற்கு 2 மதிப்புகள் இருக்கிறதுனால முதல்ல லாம்டா = 2 எனில் +2ன்னு எடுத்துட்டு சமன்பாடு அமைக்கலாம். x - x1 x1 மதிப்புகளானது 1
ஒய் மைனஸ் ஒய் ஒன்னின் மதிப்பானது -1 இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இசட் மைனஸ் 0. b1 b2 b3 b1 b2 b3யின் மதிப்பு 2 லாம்டா 2 அப்படியே எழுதிக்கலாம். லாம்டாக்கு பதிலாக 2ன்னு பிரதியிடலாம். 2 5 2 லாம்டா, லாம்டாவின் மதிப்பு 2. இதை சுருக்கணும்னா ஒரு தளத்தின் சமன்பாடு கிடைச்சிரும். முதல் மதிப்பு x மைனஸ் 1. x மைனஸ் 1உடன் சிற்றணிக்கோவை 4 2களையும் பெருக்கும் பொழுது 2 2 4 4 2 4 ப்ளஸ் 4க்கு -4. இரண்டாவது உறுப்புக்கு குறியை மாற்றும் y ப்ளஸ் 1 பெருக்கல் முதல் நிரை மற்றும் இரண்டாம் நிரல் கேன்சல் ஆக போக 2 பெருக்கல் 2 4 i2 10 ப்ளஸ் z பெருக்கல் 2 2 4 i2 10 -10 சமம் 0. x மைனஸ் 1 பெருக்கல் 4 மைனஸ் 4 0 மைனஸ் ஆஃப் y ப்ளஸ் 1 பெருக்கல் 4 மைனஸ் 10ன் மதிப்பு -6 ப்ளஸ் z பெருக்கல் 10ல் 4 கழிச்சிட்டோம்னா 6 -6 சமம் 0. முதல் உறுப்பு 0ஆல் பெருக்கும் பொழுது 0 ஆயிடும். இரண்டாம் உறுப்புல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 பெருக்கல் 6ன் மதிப்பு 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -6z சமம் 0. அனைத்து மதிப்புகளும் 6ஆல் வகுபடுங்கிறனால ஒரு 6ஆல் வகுத்துட்டோம்னா y z உறுப்பை முதல்ல எழுதிடலாம். y மைனஸ் z ப்ளஸ் 1 சமம் 0 ஆகும். இதே போல் அடுத்த மதிப்பு கொடுக்கலாம். லாம்டா ஈக்குவல் டு -2 எனில் நேர்கோட்டின் சமன்பாடானது லாம்டா ஈக்குவல் டு -2 எனும் பொழுது நேர்கோட்டின் சமன்பாடு x மைனஸ் x1 x1 என்ற புள்ளியானது 1 y மைனஸ் y1 -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் z மைனஸ் 0 b1 b2 b3 2 லாம்டா 2 லாம்டாக்கு -2ன்னு கொடுக்குறோம். 2 5 2 லாம்டா, லாம்டாவின் மதிப்பு -2 சமம் 0. சுருக்கும் பொழுது x மைனஸ் x1 பெருக்கல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2 பெருக்கல் 2 ப்ளஸ் 4க்கு -4ன்னு குறிப்பிடலாம். இரண்டாம் உறுப்புக்கு குறிய மாற்றும் பொழுது மைனஸ் ஆஃப் y ப்ளஸ் 1 சிற்றணிக்கோவைகள் 2 2 5 -2 பெருக்கும் பொழுது 2 பெருக்கல் -2 -4 i2 10 ப்ளஸ் 10க்கு -10 ப்ளஸ் z பெருக்கல் 2 2 4 i2 10 -10ற்கு ப்ளஸ் 10ன்னு கொடுக்கலாம். சமம் 0. x மைனஸ் 1 பெருக்கல் 0 மைனஸ் ஆஃப் y ப்ளஸ் 1 பெருக்கல் -14 ப்ளஸ் z பெருக்கல் 10 ப்ளஸ் 4ன் மதிப்பு 14 சமம் 0. முதல் உறுப்பு 0 ஆயிடும். அடுத்த உறுப்புல மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 14y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 பெருக்கல் 14 ப்ளஸ் 14 z சமம் 0. அனைத்து மதிப்புகளும் 14ஆல் வகுபடும் அப்படிங்கிறதுனால ஒரு 14ஆல் வகுத்துக்கிறோம். அப்படி 14ஆல் வகுத்துட்டோம்னா முதல் உறுப்பு y, அடுத்து z உறுப்பை எழுதிடலாம். z உறுப்பு 14 வகுக்கும் பொழுது z மட்டும்தான். இறுதி மதிப்பானது +1 சமம் 0. என்ன கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க? தளங்களின் சமன்பாடுகள் தான் கேட்டிருக்கு. இவ்விரு கோடுகளை therefore தேவையான தளங்களின் சமன்பாடுகள் கார்ட்டீசியன் வடிவம் y மைனஸ் z ப்ளஸ் 1 சமம் 0 மற்றும் இரண்டாவது சமன்பாடானது y ப்ளஸ் z ப்ளஸ் 1 சமம் 0 ஆகும். தேங்க்யூ.